नमस्ते। विशारद उत्तराखंड पंचवटी के आधार पर लक्ष्मण एवं शूर्पणखा का बात विवाद का चित्रण किया அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, कीजिए சொல்லியிருக்காங்களா, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். லக்ஷ்மணுக்கும் शूर्पणखा நடுவில் கான்வர்சேஷனு. पंचवटी में रात मनोरम थी. पंचवटी இது நைட் டைமு. ஸ்ரீராம் और सीता दोनों पर्णकुटी में सो रहे थे. ஸ்ரீதாவும் ராமரும் पर्णकुटी அந்த ஹட்டில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. லக்ஷ்மண் பாகர் ஏக் சிலா பர் बैठे थे. லக்ஷ்மண் வெளியே வந்து ஒரு பாறையில் உட்காந்துட்டு இருக்காரு. வே ராம் சீதாக்கோ ரக்ஷ ஹேத்து ஜஹே தே. அவர் ராமரையும் சீதாவையும் பாதுகாப்பதில் அவர் வந்து முழிச்சிட்டு இருக்காரு. இத்தனை மேம் சூர்பனகா வஹமாயி. அந்த நேரத்தில் சூர்பனகா அங்கே வராங்க. लक्ष्मण और शूर्पणखा के बीच जो वाद विवाद हुआ आगे उसका चित्रण किया. லக்ஷ்மண் அவர் சூர்பனகா நடுவில் வந்து கான்வர்சேஷன் இதில் வந்து மேலும் கொடுக்கப்பட்டிருக்கு. லக்ஷ்மண் ரூபவதி சூர்பனகா கோ தேக்கர் பி குச் நஹி போலா. லக்ஷ்மண் வந்து ஒரு அழகான பெண்மணி சூர்பனகாவை பார்த்து கூட எதுவுமே பேசலை. இஸ்லியே பகுஸ்வய லக்ஷ்மண் சே போல்னே லகி. அவளே வந்து லக்ஷ்மண் கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். முஜே தேக்கர் பி தும் சுப் ரஹே. என்னை பார்த்த பிறகு கூட நீ चुप रहे, அமைதியாக இருந்த. तुम वीर दिखाई पड़ती हो मगर एक नारी को देखकर घबरा रहे हो. நீ பார்க்கறதுக்கு ஒரு வீரனை மாதிரி காணப்படுற, பட் வந்து ஒரு நாரி ஒரு பெண்ணை பார்த்துட்டு கபரா பயப்படுறியே அப்படின்னு சொல்கிறாங்க. லஜ்ஜா தியாகர் வெட்கத்தை விட்டுட்டு முஜே பிரதம் போல்னா படா, என்கிட்ட முதல்ல பேசு. இஸ்லியே சாபித் ஹோத்தா ஹை கி. இது வந்து என்ன ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா, புருஷன் ஆண்கள் வந்து கியூரல் இரக்கமற்றவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மண் உத்தர் தேத்தே. லக்ஷ்மண் வந்து ஒரு ஆன்சர் பண்ணுறாரு. போலேகி உத்தர் ஆன்சர் பண்ணுறாரு என்னென்னா, ஆதி ராத்கோ அகிலே அவுரத் தேக்கர் முஜே ஆச்சரிய ஹோ ரஹா ஹை. நடுராத்திரியில் ஒரு பெண்மணியை பார்க்குறது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தும் ஆகாரன் புருஷோம்கோ நிர்மம் கதே ஹோ. நீ வந்து வித்தவுட் ரீசன் எப்படின்னு வந்து அவங்கள இரக்கமற்றவர்னு சொல்கிற. மேம் பராயி ஸ்திரீயும் சே பாத் கர்னேகா ஆதி நஹி ஹூம். எனக்கு அந்நிய பெண்களிடம் பேசுகிறதுக்கு எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். மேம் நிர்மம் அவர் குரோதம். லக்ஷ்மண் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு இரக்கமற்றவன், கொடூரமானவன். ஏன்னா மேம் மாதா பிதா பத்தினி ஒய்ஃபு சம்பத்தி சொத்து சப் குச்சு சோடுக்கர் இஸ்வான் மேம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வனத்துக்கு வந்துட்டேன். ஃபிர் பி யஹாம் பிரசன் ஹூம். ஆனாலும் இங்கே நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். மம்தா ஸ்திரீயும் மேம் பாயி ஜாத்தி ஹே. தாய் அன்பு பாசம் அப்படின்றது பெண்களிடம் காணக்கூடிய ஒரு விஷயம். மேம் வீர் ஹூம். நான் ஒரு வீரன். ஃபிர் பி பாப் கர்னேசே டர்தா ஹை. ஆனால் பாவம் பண்ணுறதுக்கு பயப்படுவேன். தும்கோ யஹம் தேக்க சச்முச் மேம் கபராத்தா ஹை. தும்கோ உண்மை வந்து இங்கே பார்க்குறது உண்மையிலே வந்து ஒரு கொஞ்சம் பயத்தை கொடுக்குது. மேரே மன் மேம் ஏக் சந்தேக் பைதா ஹோத்தா ஹை. என்னோட மனசில் ஒரு சந்தேகமும் விளையுது. தும் ஹேம் ராட்சஸ் நஹி ஹை இஸ்லியே தும் மாணவி நஹி ஹோ சக்தே. நீ வந்து சங்கோஜ் இல்லை, உங்ககிட்ட வந்து சங்கோஜ் என்ற அது குணமே இல்லை, பெண்களுக்குரிய குணமே இல்லை, அதனால் நீ மாணவி அதாவது மனுஷி கிடையாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். தான்வி ராட்சசி இத்தனி சுந்தர் நஹிமும். ராட்சசி இவ்வளோ அழகாகவும் இருக்க மாட்டா. ஸோ இஸ்லியே தும் தான்வி பி நஹிம் சக்தி. அதனால் தான்விக்கு என்ன கூட அதாவது ராட்சசின்னு கூட சொல்ல முடியாது. வன் தேவி ஒருவேளை அந்த ஃபாரஸ்டோட தேவியாக இருப்பியோ அப்படின்னு நினச்சா அவள் போலிபாலின்னா அப்பாவியான ஒரு பொண்ணு தான் இந்த வனதேவதை. அவளாக இருக்கவும் வாய்ப்பில்லை. இஸ்லியே தும் வனதேவதா பி நஹிம் சக்தி. வனதேவதையாக இருக்கக்கூட நீ இல்லை, இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. தும் கேம் பார்த்தாவோ தும் கோன் ஹை. நீயே சொல்லு நீ யார் அப்படின்னு. लक्ष्मण के इस सवाल पर शूर्पणखा बोली कि तुमने यही पूछा कि कौन हूँ. லக்ஷ்மண் வந்து இந்த கொஷினை கேட்ட பிறகு சூர்பனகா வந்து பேசுகிறாங்க. தும்னே யஹி பூச்சா, இதனை கேட்கறதுனால மேம் கொன் ஹூம் நான் யாருன்னு. மஹர் யகு நஹி பூச்சா கி மேம் கியா சாக்தி ஹூம். நீ யாருன்னு கேட்காத, எனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. மேம் அதிதி பன்கர் ஆயி ஹூம். நான் வந்து அதிதி அப்படின்னா விருந்தாளியாக இங்கே வந்திருக்கேன். முஜே அதிதி மேம் क्या मिलेंगे. விருந்தோம்பலாக எனக்கு என்ன கிடைக்கும். லக்ஷ்மண் ने कहा कि மேம் वन में रहने वाले गरीब हूँ. நான் லக்ஷ்மண் சொல்கிறாரு, நான் வந்து வனத்தில் வாழ்கிற ஒரு ஏழை. தும் ஐஸ்வர்யவதி. நீ வந்து ரொம்ப ஒரு செல்வந்தல், ஏன்னா நிறைய நகை போட்டிருப்பாங்க. ஸோ ஐஸ்வர்யவதி. மேம் தும்கோ கியா தே சக்தா ஹூம். நான் உனக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. शूर्पणखा बोली कि तुम बहुत सुंदर हो. शूर्पणखा சொல்கிறாங்க, நீ ரொம்ப அழகாக இருக்க. தேவி இத்தனை சுந்தர் நஹி ஹோத்தி. தேவர்கள் கூட இவ்வளோ அழகாக இருக்க மாட்டாங்க. சும் சாக்தி ஹோ தும்கே
தன்வான் பனே சக்தி ஹூம், நீ விரும்புனியா அப்படின்னா உன்னை வந்து ஒரு பணக்காரனா நான் மாற்ற முடியும் என்னால். எதி துமாரா ஜீவன் மேம் கொய் பதா ஹோ தோ உசே தூர் கர் சக்தி ஹோம், உன்னுடைய வாழ்க்கையில் துமாரி ஜீவன் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தடைகளும் இருந்தால் அதை வந்து நான் தூரமாக எடுத்து போட முடியும், என்னால் முடியும். மேம் தும்கோ ராஜா பன் சக்தி ஹூம், உன்னை ராஜாவாக மாற்ற முடியும். துமார சத்ருக்கோ ஹரா சக்தி ஹேம், உன்னுடைய எதிரிகளை நான் வந்து அழிச்சிடுவேன், ஹரா டிஃபீட் பண்ணிவிடுவேன். இஸ்வர் லக்ஷ்மண் போலி கிம்னி தன்யவாத், இதெல்லாம் சொன்னோடனே லக்ஷ்மண் வந்து நன்றி அப்படின்னு சொல்கிறாரு. மஹர் முஜே குச் நஹிம் செய்யே, எனக்கு இதெல்லாம் எதுவும் வேணாம், நோ தேங்க்ஸ்ன்னு சொல்லிடுறாரு. எனக்கு சூர்பனகாக்கோ நிராஷா ஹுயி, அதெல்லாம் கேட்டவுடனே சூர்பனகாவுக்கு வந்து ஒரு நிராஷா, அவருடைய எய்ம் நிறைவேறலை. வகு போலிக்கு அவள் சொல்கிறா, தும் இத்தனை கடின் தபஸ்ய கியோம் கர ரஹிஹோ, நீ இவ்வளோ ஒரு கடுமையான தபத்தை ஏன் பண்ணுற, தபஸ்ய கர்ணை சோடோ, தபம் பண்ணுறதை விட்டுரு, முஜே அப்பனாயவோ, என்ன உனதாக்கிக்கோ, முஜே அப்பனா பியார்தோ, உன்னுடைய அன்பை எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. சூர்பனகாக்கோ யக் பிரஸ்தாவ் சுன்கர், இந்த ப்ரப்போசலை கேட்கும்போது லக்ஷ்மண் ஹைரன் ஹோகயி, வியந்தான். ஹைரன் அப்படின்னா அவன் வந்து ஆச்சரியப்படுறான். வே துறந்து போலியேக்கி பாப் சனந்த் ஹோ, அவன் உடனே வந்து ரிப்ளை கொடுக்குறான், பாவம் வந்து பாவம், சாந்த் ஹோ அமைதியாரு, இது ஒரு பாவம், அமைதியாருன்னு சொல்கிறான். மேம் விவாஹித் ஹேம், நான் வந்து இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு. துனியா மேம் குச் புருஷ் தோ தின் விவாஹ் கர் லேத்தி ஹிம், நான் விவாஹித் ஹோம், நான் வந்து திருமணம் ஆனவன். மேம் விவாஹித் ஹூம், நான் திருமணம் ஆனவன் சொல்கிறாரு. துனியா மேம் குச் புருஷ் தோ தீன் விவாஹ் கர் லேத்தி ஹே மகர் மேம் இஸ்கா சமர்த்த நஹிம் கர்த்தா, துனியா உலகத்தில் கொஞ்சம் புருஷர்கள் வந்து 2-3 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆனால் வந்து நான் இஸ்கா சமர்த்தன், அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன். नारी में जो भव्य भाव पाए जाते हैं वे भव्य भाव पुरुष में भी होने चाहिए, பெண்களுக்கு எப்படி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கோ, குட் கேரக்டர்ஸ் இருக்கோ, அந்த மாதிரி ஆண்களுக்கும் இருக்கணுன்றது தான் எனக்கு வேண்டும்னு சொல்கிறார். மேரி யகி விஸ்வாஸ், இது என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறார். லக்ஷ்மண் கோ உத்தர் தேத்தே ஹுயே சூர்பனகா நே கஹா, லக்ஷ்மணுடைய ஆன்சரை கேட்டோடனே சூர்பனகா வந்து ஆன்சரை சொன்னோடனே சூர்பனகா கஹா சந்த் அப்பனா ரூப் நஹிம் திக்காத்தா ஹோ, சந்திரன் தன்னுடைய வடிவத்தை காட்டலை அப்படின்னா சக்கோர் உசிசே பியார் நஹிம் கர்த்தா, சக்கோர்ன்றது ஒரு பறவை, அந்த பறவை வந்து அந்த சந்திரனை விரும்பாது. தீப் ஜுவாலா நஹிம் திக்காத்தா, தீப் தன்னுடைய ஜுவாலா தன்னுடைய நெருப்பை காட்டல அப்படின்னா பதங் உஸ்மே குத்கர் நஹிம் மர்த்தா, தீபத்தில் அதாவது ஒளி காட்டினோடனே அந்த பூச்சிங்கெல்லாம் போய் அதில் பட்டு இறந்துரும்ல, அது மாதிரி காட்டலன்னா அது போய் குத்கர் கீழே அதில் விழுந்து சாகாது. ஷிகாரி பஜா நஹிம், ஷிகாரி அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கலை, ஷிகாரி அந்த வேட்டையன் வந்து பஜா நஹிம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கலை அப்படின்னா ஹிரண் பக்கன் நஹிம் ஜாத்தா, மான் வந்து கிடைக்காது. தும் அப்படி சுந்தரத்தா நஹிம் தேக்தே தோ மேம்பி தும் ஹிம் நஹிம் சாக்தே, நீ உன்னுடைய அழகை எனக்கு காட்டல அப்படின்னா நான் கூட உன்னை விரும்பியிருக்க மாட்டேன்னு சொல்கிறார். மே பிரேம் மங்தி ஹுயி கடி ஹே, நான் உன்னுடைய அன்பை கேட்டுட்டு நின்றுட்டுருக்கேன். தும் அப்பனா ஹிருதய் கபட் கோல் தோ, உன்னுடைய இருதயத்தோட கதவை தொற. ஆங்கோ லக்ஷ்மணன் சூர்பனகா கோ டாம்தே ஹுயே போலே கி துமாரா மன் பவன் மேம் பர்லே, ஆங்கே லக்ஷ்மண் சூர்பனகாக்கோ டாம்தே ஹுயே, மேலும் வந்து லக்ஷ்மணன் வந்து சூர்பனகாவை திட்டி வந்து சொல்கிறது என்னன்னா, துமாராமன் உன்னுடைய காற்று, பவன் மேன் காற்று, உன்னுடைய மனசு வந்து காட்சியில் பறக்கக்கூடிய கொடி மாதிரி இருக்குது. பஹர்னே வாலே ஜட்டே, பறக்கக்கூடிய கொடிக்கு சமான் ஈக்குவலாக இருக்குது. தும் சவாதான் ஹோ ஜாவோ, நீ கேர்ஃபுல்லாக போ. தும் மேம் பர்னர் ஹும், நான் வந்து ஒரு வீரன், பர்னர் ஹும் வந்திய வீரன். இத்தனை மேம் சவேரா ஹுவா, சீதாஜி அதுக்குள்ளே காலையாயிடுச்சு. சீதாஜி வந்து குடிசை பாகர் நிக்கலி, சீதாஜி வந்து அந்த குடிசையிலேருந்து வெளியே வரா. லக்ஷ்மண் அவர் சூர்பனகா பாத் விவாத் பந்து ஹுவா, லக்ஷ்மண் சூர்பனகா 2 பேருடைய அந்த கான்வர்சேஷன் முடிவடையுது அப்படின்னு சொல்கிறாங்க.